ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபேட் லாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபேட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும், இந்த ஃபேட்டை எப்படி சரி பண்ணுறது, இதுக்கு என்ன மாதிரி சாப்பாடுலாம் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபேட் லாஸுங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது, இது ரொம்ப சிம்பிள் தான். இதை பற்றி கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா இது ஈஸியாக நம்ம ரெடியூஸ் பண்ணிடலாம். ஆக்சுவலாக ஃபேட் அப்படின்னா ஸ்டோர் எனர்ஜி தான். நம்ம எவ்வளோ ஃபுட் எடுத்துக்கிறோம், அதில் எவ்வளோ பேர்ன் பண்ணுறோம், பேலன்ஸ் எவ்வளோ நம்ம உடம்புல ஸ்டோர் ஆகுங்கிறது தான் இந்த ஃபேட் லாஸு. ஸோ அதை நம்ம கரெக்டாக மேனேஜ் பண்ணாலே ஃபேட் லாஸ் வந்து ரொம்ப சிம்பிளாகிடும். ஆக்சுவலாக இந்த ஃபேட்டை பற்றி புதுசாக தெரிஞ்சுக்கிட்டோன்னா அது ஈஸியாக கவர் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா சரி பண்ணுறதுக்கு நம்ம டிஃபெக்ட் உண்டாக்கணும். நம்ம கலோரியை வந்து பிஎம்ஆரை வந்து கம்மி பண்ணணும். அது மாதிரி ஹை ப்ரோட்டீன் டயட் எடுக்கணும், டெய்லி வந்து மூவிங்லேயே இருக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக செய்யணும். அதுதான் இந்த கலோரி டிஃபெக்ட்னா ஒன்றும் இல்லை. நம்ம உடம்புக்குன்னு ஒரு பிஎம்ஆர் இருக்கும். அந்த பிஎம்ஆரை விட கம்மியான அளவு ஃபுட் எடுக்கும்போது நமக்கு கலோரி டிஃபெக்ட் வருது. அந்த கலோரி டிஃபெக்ட் வரும்போது நம்ம ஃபேட் வந்து பேர்ன் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபேட் லாஸ் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். தைராய்டு பற்றியோ செஸ்ட் பற்றியோ ஹெட் ஹெல்த் பற்றியோ நமக்கு தேவை கிடையாது. நம்ம எவ்வளோ எனர்ஜி உள்ளே எடுத்துக்கிறோம், எவ்வளோ எனர்ஜியை வந்து வெளியில் கொண்டு போகிறோம், எரிக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஃபேட் லாஸ் வந்து ஒரு சின்ன சின்ன டிசிப்ளினான வேலையிலேருந்து ஈஸியாக சரி பண்ணலாம். நம்ம வந்து டெய்லி வந்து என்ன செய்கிறோம், வாக் பண்ணுறோமா, கரெக்டாக பசி டைமில் சாப்பிட்றோமா, கரெக்டாக தூங்குறோமா, நம்ம மெட்டபாலிசம் ஏற்ற மாதிரி மெயின்டைன் பண்ணுறோமான்னு பார்த்தாலே போதுமானது. இந்த ஃபேட் பர்னிங்க்கு சிம்பிளான எக்ஸசைஸ் ஒன்றும் இல்லை. டெய்லி வந்து ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் நடந்தாலே ஃபேட் லாஸ் வந்து ஈஸியாக நடக்கும். இதுக்கு வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டியதில்லை. மார்னிங் ஒரு 1/2 hour, ஈவினிங் ஒரு 1/2 hour வந்து வாக்கிங் பண்ணாலே போதும். சின்ன சின்ன விஷயங்களை வந்து டெய்லி பண்ணாலே நமக்கு ஃபேட் லாஸ் ஆகும். ஏற்கனவே சொன்ன மாதிரி 10,000 ஸ்டெப்ஸ் நடங்க. ஈட் ரியல் ஃபுட்டு. நம்ம வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிட்டாலே போதும். ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணணும். அது மாதிரி ஹை ப்ரோட்டீன் டயட் எடுக்கணும், நல்லா தூக்கணும், இது ரிப்பீட்டடாக செய்யணும். ஸோ இது மாதிரி வந்து ஹெல்த் இன்ஃபர்மேஷன் தெரியணும், இல்லை சப்ளிமெண்ட்ஸ் ஏதாவது தேவைப்படுது, இல்லை டயட் பிளான் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்ம கோச்சஸ் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அவங்க கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க, டயட் பிளான் கொடுப்பாங்க, உங்களுக்கு மோர் ஹெல்த் ரிசல்ட் எடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.